டிராப் பண்ணிக்கிறியா? எங்க போறீங்க? எப்படியா போகும்போது எங்க போறது கேக்குற? அப்படி என்ன செஞ்சாயவா? புத்தாசி மாசம் 3ஆம் தேதி எனக்கு சம்பளமே வேணாம் சாமி. உங்க அப்பா ஒரு நாள் வந்தானே, அத்தாலும் ஒரு நாள் வந்தாலே. உங்க அப்பா வரும்போது நீ பொறுக்கலடா. அதுக்கு முன்னே தேவடியா வாங்கியா? நாங்க வாங்க தேவடியா செய்யறோம். எப்படியே எங்க கொல்லாய தேவடியா, நாய தேவடியா, நான் தேவடியா, என் பொண்ணுங்க தேவடியா. ஆமாமா, அந்த ஓரணம் நான் கூட அப்படிதாம்மா. அங்க வைப்பிள்ள எங்க கொள்ளு தாத்தா டாபரு, எங்க தாத்தா டாபரு, எங்க அப்பா டாபரு, நான் டாபரு, அடுத்து என் புள்ள டாபரு. அப்படி இல்லனா உங்க தாத்தா ஆட்டக்காரு, ஆமா, உங்க அப்பாவும் ஆட்டக்காரு, உங்க சித்தப்பா ஆட்டக்காரு, நீயும் ஆட்டக்காரு. சரியான பாட்டுக்காரு. கார் கண்ணாடில எடுத்து போட்டு வந்துக்கிறாரு. அது மாடல். மாடலா? நியூ மாடல். இந்த பொடிடா கண்ணாடி கூட கொஞ்சம் கூசா இருக்கிற மாதிரி எடுக்குதானம்மா. இது அகலமா இருக்குதுமா, பல்லு அது மாதிரி இருக்குதுல்ல. ஏன்டா எப்ப பார்த்தாலும் என் பல்லுக்கே வர நீ? அழகு அழகு அழகுடா. ஆமா ஆமா, எனக்கு அழகே என் பல்லு தான்டா. யாரு கேட்டு உக்காந்துப்பா? ஏன் சரி உக்காந்து அவடு. என்னடா இந்த நாட்டுக்கு சொந்தக்காரி நான்பா. ஆமா ஆமா, நான் உட்காரமா யாரும் உட்காருவாங்க? சொல்லுமா. இங்க பாருடா, என் வீட்டுக்கார தாலி வாங்கிட்டு வர போனாரு. என்னடி அங்க இறங்கி வந்தன்னு வச்சுக்க. 35 சென்டிமீட்டர் தான் அவங்களுக்கு. 80 பாயிண்ட் எடுக்காத, 90 பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. தாலி வாங்கிட்டு வரப்பா. இறக்கி வீது வீதா அப்படியே மடைக்கு போடு. ரைட்டு அடுத்தாதான் மெத்த விட அவர் தானே. அதான் முதுகு பாத்துக்கிறாரு. அப்படியே முதுவே பார்க்க சொல்ல அவரு. முன்ன வந்து பார்த்தாருன்னா அலறி போச்சுன்னு வீந்துருவாரு. ஆமா கோராவியாட யாரோட மாமா நடங்க. ஏய் பேசுமா. என் வீட்டுக்கார தாலி வாங்கிட்டு வர போறாரு. ஆமா, அவர் எப்ப வருவாரோ? அவர் ஏதா வருவாரோ? அவர் வந்தாலாச்சு, வரலாலும் போச்சு. அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆமாமா, இவ்வளவு நல்லா ஒருத்தனா கூட குடும்பம் பண்ண அது உனக்கு செட் ஆகாது மாமா. எனக்கு செட் ஆகல. ஆமா, நான் மீண்டும் தேடியா தொழில எடுக்க போறேன். ஒரு போரோட துண்ட மாட்டுக்கு ஒரு புடி போட்டா செட் ஆகுமா? அவுத்து விட்டா அது பாட்டு மேய்ஞ்சி கிடக்க போகுது. அந்த மாதிரி நானு எனக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்க போட்டா பத்துமா? பத்தாதுமா. அதனால உன்ன மாதிரி கிராக்கி வர்றது இல்ல. ஆமா, பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்களை முடிச்சு வச்சுக்கினாங்க. அதனால என்ன மந்திரம் போட்டாங்களோ தெரியல. இந்த தேவடியா தொழிலுக்கு நான் ஆஃபர் விட போறேன். தேவடியா தொழிலுக்கு ஆஃபரா? ஆமா. அடே தீபாவளிக்கு ஒரு புடவை எடுத்தா ஒரு புடவை இலவசம் சொல்றாங்களே, அது மாதிரி ஒரு ஆம்பளை வந்தா ஒரு ஆம்பளை இலவசம். நோ நோ நோ, உடம்பு என்னத்துக்கு ஆவறது? வேற என்ன ஆஃபர்? 1 hour into 2 hours. 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. ரைட். டைம் கணக்கு தான் கொடுக்க முடியும். ஆஃபர்னா எப்படிமா? ஆஃபர்னா என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஏய் நாத்தா சொல்றீ லோப்பர். ஆபரேட் கம்முனுக்குற. பைசான காகட்லாங்க பாரு. பைசான கைவனுங்க. ஆமா. தோ. அதெல்லாம் 1000 ரூபாய் ரேட். அவருக்கு 1000 ரூபாய் ரேட். ஆமாடா. இளைஞர்களா 500. இளைஞர்களா 500. குழந்தைகளுங்களா 5000. அந்த பசங்களுக்குலாம் எவ்வளவு என்ன கேதிக்கு போடுவாளோ? ஏன் என்ன இந்த மாதிரியா ரேட் போடுவா? பைசானுங்களுக்கு 1000 ரூபாய். பைசானவங்க வந்தாங்கடா, கிழக்கு வெளுத்தா கூட சரிடா. ஆமா, அவங்க கிட்ட போயிட்டோம்னா இந்த தோசை கல்லு எண்ணத்தோட ஒரு மாதிரி தடவிக்கினே டவுன் பஸ் மாதிரி ஸ்டாப்பிங் நின்னு போவோம். அதனால அவங்களுக்கு 1000 ரூபாய் ரேட். 1000 ரூபாய் ரேட். இளைஞருக்கு 500 ரூபாய். இளைஞருக்கு ஏந்திரமா 500 ரூபாய். அந்த பசங்க வரது தெரியாது, போறது தெரியாது. பாயிண்ட் மாதிரி வேகத்தான கூட பார்க்காது. பிரேக்ல இருந்து கால் வைக்க மாட்டாரு. டாடா முடான்னு அடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆமா, எக்ஸ்பிரஸ் மாதிரி. ஆமா, அதனால அவங்களுக்கு 1000 ரூபாய். குழந்தைங்களுக்கு போய் 5000 ரூபாய் போட்டுக்கிறிய. அறிவு இருக்குதா? அது என்ன காரணம் சொல்லி கேட்டாரும். உனக்கு அறிவு இருக்குதா? அறிவுக்கு தானே கேக்குறேன். வயசானவங்க ஆண்டு அனுபவிச்சவங்க. ஆமா, எல்லாம் தெரிஞ்சவங்க. அறியாத்துங்க அப்படி இப்படி கத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? அம்மா நான் டீச்சரா இருந்து சொல்லி கொடுத்து வேலை வாங்கி. நீ டீச்சர் மாதிரி நானே தேவடியா சகிலா உயர்நிலை பள்ளி. உயர்நிலை பள்ளி. உயர்நிலை பள்ளியா? தேவடியால விட்டுடு. ஆமா, சகிலா இல்லம். யார் யார் வராங்க? ஆமா, யார் யார் வரல போறாங்க. சீக்கிரமா கிராக்கி பிடிக்க வச்சு அங்க வருமா? கவலையே படாதே. என்கிட்ட தோகர் போடாத உள்ள வர முடியாது. யார் யார் வர கேளுங்க. ரவுண்ட் அடிக்கிறாங்க. ரவுண்ட் நான் புடிச்சு வரேன். ஏன் கவர் பண்ற? என்னடா அப்படிலாம்
சுத்தர வச்சு தான் எனக்கு தேவையான மேக்கப் பொருள் வாங்கிட்டு வரேன். மேக்கப் பொருளா? ஆமா. ஐயோ ஸ்ரீதேவி கருவில இருந்து வந்துடுறேன். ஏன்டி வந்துக்கிறீங்க? உன்னை அழைக்க போறேன்டி. ஐயோ ஓ மை காட், மை காட், நான் இறந்துட்டேன். இந்த ஊருக்கு இழந்துருங்க எல்லாம் என்னையே நான் எங்க சேர்த்துருவாங்க. எவ்வளவு சோசியல் சர்வீஸ் செய்யற நீ? எவ்வளவு நான் உதவியா இருக்கிறேன். ஆமா, என்ன சாவடிச்சுட்டா மதிக்க ஏங்கிட மாட்டாங்க. ஆமாமா, என்ன ஒரு வெகனே இல்லாம சொல்றா பத்தியாவோ? சாவடிக்கிறேன். என் கமிஷன் என்ன ஆகுது? அதெல்லாம் உனக்கு வந்துரும். அவங்க கஷ்டம் அவங்க உங்களுக்கு. என்னடா என்ன சாவடிக்க போறேன்னாலே இவன் யாரு? எங்க கண்ட பொண்ணு, ஏத்த கண்ட பொண்ணு, 16 மூணு பொண்ணு. இவன் கதையை நான் எடுத்து சொன்னா சந்து சந்தா பொந்து கொண்டா தெருவா காரி கோயில சிலையா இருக்க தூக்கி போய் ஏரியில போட்டுருவாங்க. அந்த சிலையை வச்சு ஊருக்கு வந்து தராங்க பாரு. இவளை என்னத்துக்கு வச்சு போய் வாங்க. வேலை இருந்தா ஒருத்தர் போங்க, ஒருத்தர் நில்லுங்க. அதுக்காக சண்டை போட்டு கிடைக்குங்க. என்னத்துக்கு இவளை வச்சுக்க சுத்தி நடக்கிறாங்க. இவன் யார் என்ற உண்மை நான் சொன்னு வச்சுக்க. ஒரே ஆளு கூட வச்சுட்டு கூட பண்ண மாட்டாங்கடா. ஐயா ஆமாண்டா. அத கட்டி நான் சொல்றேன் கேளுறேன். சொல்லுமா. உலகம் தோன்றாமல் தோன்றியவள். உலகத்திலே முதல்ல தோன்றியதுதான். ஆமாண்டா. எந்த ஒரு ஜீவராசி மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது. முதல்ல பிறப்பு எடுக்கிறவள் தான். எப்படி பிறந்தா? உடம்புல ஒட்டு துணி இல்லாத அமன கட்டியா பிறந்தேன். ஐயா ஐயா அமன கட்டியா? ஆமாண்டா. உடம்புல ஒரு துணி கிடையாது. ஆகாயத்துக்கு முன்னு கிடைக்கிறான். மச்சான் என்ன மச்சான் இப்படி இறங்கிட்டீங்க? எப்படிதான் வந்தோம்? நீ நல்லா போய் தூங்கிட்டாங்க. ஓய் என்ன ஜோடியா நல்லா பேசிக்கிறா? நீ வீட்டியா? யாரோட? ஐயோ ஐயோ. அவர்தான் நம்ம ஆள் தானே. ஆகிராஜில வந்துட்டானே. தெரியும். ரைட். இதுக்கு மூலிகை முட்டை முட்டை கண்ணு கோடாரி பல்லு தலைவரி கோலத்தர கருத்த மேடு பெருத்து விடுவோம். டிராப் பண்ணிக்கிறியா? ஏங்க எங்க போறீங்க? ஜோடியா போகும்போது எங்க போறீங்க கேக்குற? அப்படி நிக்கிறாடா. நிக்கிறா. அவள் என்ன செய்த தெரியுமா? அவள கண்ணன் கீழே சாச்சா உடம்ப அவளே பார்த்தா. காமம் வந்துருச்சு. காதலாசை கட்டி பிடிக்கணும். ஆட்டி போட ஆடு தேடுறா பாரு. ஒரு பொம்பளைக்கு காமம் வந்துட்டா ஆம்பளையால மட்டும்தான் அடக்க முடியும். என்ன செய்யறாரு? ஒரு பொடி மண் எடுத்து தெரியலையே, ஒரு பொடி மண் எடுத்து ஒரு உருவத்தை படைக்கிறார். எப்படி படைக்கிறா தெரியுமா? ஒரு படி மண் எடுத்து ஒரு உருவத்தை படைக்கிறார். பொம்பலக்கா அம்மான்னு சொல்லுது. அம்மான்னு கூப்பிடுது. அம்மானா புள்ள மரியாதை அங்க போய் சேர முடியுமா? முடியாது. அவனை ஒரு பக்கமா உட்கார வச்சிட்டான். அவன் யார் தெரியுமா? யாரு? முதல் கடவுள். அந்த பிள்ளை யார்? அவனா பிள்ளையார். அவனை உட்கார வச்சிட்டான். அவனை புள்ளைய ஏத்துக்கினான். மீண்டும் ரெண்டாவது ஒரு படி மண் எடுக்கிறான். ரெண்டாவது ஒரு படி மண் எடுத்து ஒரு உருவத்தை படிக்கிறான். பொம்பலக்கா அது எதிர்த்து தங்கச்சின்னு சொல்லுது. தங்கச்சின்னு கூப்பிட்டா அண்ணன் மரியாதை அவனை போய் சேர முடியுமா? முடியாது. கோபம் வந்தது இவளுக்கு. சூளத்தை எடுத்து அழிக்கலான்னு போறான். அம்மா என்ன சாகடிக்காத. உனக்கு துணையா இருக்கிறேன். என்ன அண்ணனை ஏத்துக்க. அவன் யாரு தெரியுமா? 6 மலைக்கு அண்ணாண்டு 7வது மலையில கிராமம் பண்றான். ஊரப்பட்ட தாலி வாங்கி போட்டு தம்மா துண்டு லட்டு குத்து அமைச்சிடறான். மொத்தம் முடிவு வயசுக்கிறாமா. அந்த கண்ண மாய கண்ண எம்பெருமா அவர் 2வது வந்தாரு. 2வது. ஆமா. இவன் என்ன செஞ்சா? அப்படின்னா என் காமத்தை தீக்கிறதுக்கு வழி சொல்லு. நான் அண்ணனை ஏத்துக்கிறேன். அப்படின்னா அண்ணனை ஏத்து ஒரு பக்கம் உட்கார வச்சா அவர் சொல்றாரு, அம்மா உன் காம ஆசை தீருனா 3வது ஒரு படி மண் எடுத்து ஒரு உருவத்தை படி அப்படின்னு அவர் சொன்னாரு. கேவலம் அல்ப ஆசைக்காக 3வது ஒரு படி மண் எடுக்கிறாடா. அந்த கூட்டி கொடுத்த பையன் டாபர் சொல்லி கொடுக்கறான். அண்ணன் எனக்கு முன்ன அவன் தான் டாபரா? அவனா முதல்ல டாபர். அதான் என் கம்சன் போயிட்டு இருக்குமா. 3வது ஒரு படி மண் எடுத்து உருவத்தை படிக்கிறான். பொம்பலக்கா அப்படி என்ன செஞ்சாயவா? புத்தாசி மாசம் 3ஆம் தேதி எனக்கு சம்பளமே வேணாம் சாமி. ஏண்டாப்பா ஆசலாம் ஏன் தீர்ந்துச்சுனா?
அப்படி அவ ஓடி போய் ஏற போறான். நீ உத்துமையா இருக்கோ என் மேல ஏறன? ஆமாண்டா. 10 பேர் கிட்ட போனால பத்தினி தாண்டா. ஆமா நான் ஒத்துக்கறேன். உடமரத்துல ஓனா ஏறலாம், பனமரத்துல பள்ளி ஏறலாமா? ஏய் தண்ணி முச்சவனே. சரி விடு. இவன் ஓடுறா. மூணாவது யாரு? யாரு? ஈசன். கைலாய வாசன் உமா மகேஸ்வரன். இவள பார்த்து ஒரு பயந்து ஓடுறாரு. ஏன் ஓடுறாரு. இவன் தெத்துறா. ஆமா. ஒரு இடத்துல அவரால ஓட முடியல. ஒரு இடமா நின்னு ஏன் என்ன தெத்துற அப்படின்னு அவர் கேட்டாரு. அவரு கேட்டதும் என்ன கட்டி பிடிச்ச முத்தம் பண்ணுங்க, நீ காமா திட்டு எடுத்துக்க அப்படின்னு அவர் சொல்றேன். உன் கிட்ட நெருங்க முடியல, உன் கிட்ட நெருங்க அக்னி சொல்ல வீசுது. ஏன் அக்னி வேலை வீசுது? ஏன்னா பாமர் மக்கள் எல்லாருக்கும் 2 கண்ணு 1 கண்ணு தான் இருக்கும். அட 1.5 கண்ணு கொடுக்குது. இவன் பிறக்கும் போதே முக்கண்ணோட பிறந்தா. ஓ சிவபெருமானுக்கு 3 கண்ணு இல்ல, இவளுக்கு தான் 3 கண்ணு. அவருக்கு கிடையாது 3 கண்ணு, இவளுக்கு தான் 3 கண்ணு இருந்தது. நெத்தில 1 கண்ணு இருந்தது. என்ன செய்ய தெரியுமா? காமாசி தீக்கணும்னா உன் நெத்திக்கு என்ன பேத்து எனக்கு கொடு அப்படின்னு அவன் கேட்டான். ஆமா. ஆமா அல்ப ஆசைக்காக, காம சொகத்துக்காக, ஆம்பளை சொகத்துக்காக, ஆம்பளை உடனே பிறந்த நெத்திக்கு என்ன கொடுத்துட்டு ஆம்பளை மறைச்சு தேவையா தலையாட்டின்னு பணத்தை வாங்கிட்டு போறவடா. ஆமா கௌரவமான பணத்தை வாங்கிட்டு போறேன். ரீசெண்டா என்கிட்ட கருத்து கொடுத்துட்டு நான் போக மாட்டேன். அப்படி நான் கொடுத்துட்டு போற நேரம் அப்படியே உயிர் போய் செத்துருவேன். செத்துருவா. கௌரிமான் பிறந்த போறேன். கௌரிமான் ஆண்டி சாவடிக்கிற பாருங்க. ஏண்டா நீ எல்லாம் அது போய் அதான் கூட சேரலாமா? ஒரு முடி உள்ள கூட நான் செத்துருவேன். பையனுக்கு ஒரு குத்து முடி ஆட்டி என்னடே அவன் எப்படியா இருந்த பொண்ணு? ஆமா. காதலுக்காக கண்ணு கொடுத்தவன் அங்க கடந்த பொண்ணு. ஆமா. இங்க கடந்த பொண்ணு. பேப்பர் லோப்பர் கைபாஸ் கள்ளத்தோடம் கரும்பு தோடம் சவுக்கு தோடம் இந்த மாதிரி பொண்ணு இவன் வந்து அவ வீட்ல வந்து நம்ம வீட்ல வந்து அவ காட்டிக்கிற அவ கேளுங்கப்பா நம்ம இது சொல்ல வேண்டாம். அவள பொம்பளை நீயும் பொம்பளை. அவ என்ன பண்ணுவா? அதானே ஒண்ணு பண்ண முடியாது. ஏறுமா. அவள வேணாம். 2வது பாடி ரெடி.